அனிமில ஒரு செம்மையான லவ் ஸ்டோரி கிளைமேக்ஸ் எல்லாம் போட்டு அழ வச்சிடணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ டாக்டரை பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றான். பக்கத்துல ஒரு டைரி இருக்கு. என்னடான்னு எடுத்து படிச்சா, நான் கொஞ்ச நாள்ல சாக போறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் சாகுறதுக்குள்ள நடக்கிற குட்டி குட்டி விஷயங்களை மெமரிஸா இதுல நோட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்னு டைரியில எழுதிருக்கு. அதை பார்த்ததும் இவன் ஷாக் ஆகுறான். அது ஏன் டைரி குடு அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்க, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, இவன் கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு தான். இப்ப இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவ சாக போறான்னு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றதுதான் இந்த படத்தோட கதை. நான் படத்தோட மொத்த கதையெல்லாம் சொல்ல, படம் ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துலயே இதை சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் ஃபுல் படமே. இந்த படத்தோட பேரு ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பான்கிரியாஸ். எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹீரோ கேரக்டர் கிட்ட இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப நல்ல பையன் பாணி, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம். எனக்கு இதுல பிடிச்ச விஷயமே, அந்த ஹீரோ கேரக்டர் இவ சாக போறான்னு தெரிஞ்சதும் உருகி அவளை பாத்துக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவன் எப்பவுமே தனியா தான் இருப்பான். இவ கூட போய் அவன் சுத்திட்டு இருக்காளா இப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்ப்பாங்களா. இப்படி ஒருத்தன் லைஃப்ல ஒரு அழகான விஷயம் நடந்து அது கடைசி வரைக்கும் அவன் கூட இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்டமான விஷயத்த ஏத்துக்கவே மனசு வரல.